தொழில் துறையில், அன்றாட கடமைகளில் நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின், அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள், இணையவழி கூட்டு தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை கீழே இறக்கி கொண்டு கண்களை திறந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும்.
வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து எதிர்பார்த்தல் வேண்டாம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுமா. வாழ்க வளமுடன். இன்று நமக்கெல்லாம் சிறப்பாக பஞ்சேந்திரிய தவத்தை நடத்திய பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கணி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் சுயம்புக்கணி அம்மா அவர்கள் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி வாழ்த்தி எதிர்பார்த்தல் வேண்டாம் என்ற தலைப்பில் சிறிது நேரம் சிந்தனை செய்வோம். நீ நினைப்பது போல் உன் நிழலே நடப்பதில்லை, எதற்கு இந்த எதிர்பார்ப்பு? நீ நினைப்பது போல் உன் நிழலே நடப்பதில்லை, எதற்கு இந்த எதிர்பார்ப்பு? எல்லா இடத்துல பார்த்தாலும் எதிர்பார்ப்ப ஒரு தாரக மந்திரமாகவே வச்சிருப்போம். எல்லா இடத்துலயும் எதிர்பார்ப்பு. எங்க இருந்து? அப்பா, அம்மா, குழந்தைகள், வாழ்க்கை துணை, நண்பர்கள், வேலை செய்யற இடம் என்று எல்லா இடத்துலயும் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுதா அப்படின்னு பார்த்தா நிறைவேறுகிறதா? எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவது அடையுதா? அதுவும் இல்லை, நிச்சயமா இல்லை. எதிர்மறையான எண்ணங்கள் தான் வருது. கோபம், எரிச்சல், பிணக்கு, சலிப்பு, விரக்தி, பயம், இதுதான் வருது. இந்த எதிர்மறை எண்ணங்கள் வருவதற்கு காரணம் நம்மளோட எதிர்பார்ப்பு. சூழ்நிலைகள் மீது, மனிதர்கள் மீது அதீத எதிர்பார்ப்பு. அது நமக்கு அதீத ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. நம்ம மன்றங்கள்ல குழந்தைகளுக்கு எல்லாம் பயிற்சி கொடுப்போம் இல்லையா? அப்ப அந்த குழந்தைகளை விட வர்றதுக்கு அவங்க அம்மாக்கா வருவாங்க. வரும்போது அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என் குழந்தைங்களுக்கு நல்ல உடற்பயிற்சி அவங்க நல்லா செய்யணும், அவங்க தவம் நல்லா பண்ணணும், அவங்க காயகல்ப பண்ணணும், அவங்க நல்ல பயிற்சி எடுத்து நல்லா வரணும், அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியேம்மா சரிங்க சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, சரி நீங்க 2 வருஷத்துக்கு முன்னால பயிற்சி எடுத்தீங்களே, இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு செய்யறதுக்கு நேரமே இல்லை, நான் செய்யறது இல்லை அப்படிம்பாங்க. ஆனா குழந்தைங்கள் மீதும் எதிர்பார்ப்பு. வீட்டுல உள்ளவங்க செய்யணும்னு அவங்களும் உடற்பயிற்சி செய்யணும், அவங்களும் எல்லாம் அப்படி எதிர்பார்ப்பை வைக்கிறாங்களே தவிர ஆனா அவங்க அதை செய்யறதுலே இல்லை. எப்பவுமே நம்ம கிட்ட எதிர்பார்ப்பை வைக்கிறதே இல்லை. ஏன்னா எதிர்பார்ப்பை வச்சோம்னா அதுக்காக நாம கடின உழைப்பு தேவை, அதிக எஃபர்ட் போடணும், முயற்சி செய்யணும். அதுக்கு நாம ரெடியா இல்லை. எஃபர்ட் போடுறது ரொம்ப கஷ்டம், எதிர்பார்ப்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? அதனால குழந்தைகள் பயிற்சி செஞ்சா நல்லா இருப்பாங்க. கணவர், வாழ்க்கை துணை இப்படிதான் இருக்கணும், மாமியார் இப்படி இருக்கணும், மாமனார் இப்படி இருக்கணும், வீட்டுல உள்ளவங்க இப்படி இருக்கணும் சொல்லி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சிடறோம், ஒரு கட்டமைப்பு வச்சு இவங்க இப்படித்தான் இருக்கணும்ட்டு ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்கிறோம். அப்படி அவங்க நடக்காத போதுதான் நமக்கு அங்க ஏமாற்றமும், கவலையும், துக்கமும், கஷ்டமும், பிணக்கு, சண்டை இதெல்லாம் வருது. ஆனா நம்ம அந்த கட்டமைப்பை வைக்கிறோமா, நமக்கு வச்சு நம்மளை எதிர்பார்க்கிறோமா அப்படின்னா அங்க இல்லை. நமக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சு நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பையும் நமக்குள்ள நம்ம திருப்பணும்னா நம்ம வாழ்க்கை மிளிரும், பிரகாசமா இருக்கும். ஆனா அப்படி பண்ணுறோமா? கிடையவே கிடையாது. என் மேல எதிர்பார்ப்பு வச்சா நான் நிறைய எஃபெக்ட் போடணும், நிறைய முயற்சி பண்ணணும், நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும், நான் நிறைய என்ன ஃபைன் டியூன் செய்யணும், நிறைய முயற்சி, தியாகம், அது இதுன்னு பண்ணணும். அது செய்யறதுக்கு நம்மளால முடியறது இல்லை. ஆனா சுற்றத்து மேலேயோ அல்லது உறவுகள் கிட்டயோ வச்சுட்டோன்னு வைங்களேன், ரொம்ப சுலபம், கிடைக்க ரொம்ப ஈஸியா வச்சிடலாம் எதிர்பார்ப்ப. எதுவுமே பூர்த்தி ஆகாதுன்னு தெரிஞ்சா கூட எதிர்பார்ப்ப வைப்போம். ஏமாற்றம் எல்லாருமே சொல்லுவோம்,
எந்த எதிர்பார்ப்பும் வைக்காத, கடைசியில ஏமாற்றம் தான் கிடைக்கும். அப்படி சொன்னாலும், ஆனாலும் நம்மள மீறி அந்த எதிர்பார்ப்ப வச்சுக்கிட்டே இருப்போம். எளிதில மன அழுத்தம் வர்றதுக்கு கூட போயிரலாம். அந்த அளவுக்கு ஆனா எதிர்பார்ப்ப வச்சுட்டு இருப்போம். எதிர்பாராத சூழ்நிலைகளால் அமைந்தது தான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கையின் சுவராசியமும் கூட. ஆனா நம்ம அதிகமான பேர் என்ன சொல்லுவோம்? வாழ்க்கையிலும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி, அதிகமான எதிர்பார்ப்பு தான் வளர்த்துக்கொண்டு, ஒட்டுமொத்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் இழந்து நிற்கிற தருணம் தான் இது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு நாட்டுல ஒரு அரசர் அரண்மனைக்கு போற வழியில நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி அரண்மனைக்கு இப்ப நடந்து போயிட்டு இருக்கப்போ, அது தெரு ஓரத்துல ஒரு வயதானவர் அங்க படுத்து உறங்கிட்டு இருக்காரு. அந்த நாட்டுல அப்போ ரொம்ப குளிரு. அப்போ அந்த ராஜா வந்து அவர் தூங்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல போய் பார்க்குறாரு. பார்த்தா அவர தட்டி கூப்பிட்டு பேசுறாரு. "இங்க ரொம்ப குளிரா இருக்கே. இந்த மெல்லிய போர்வையால மூடி இருக்கீங்களே, குளிர் தாங்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ராஜா. அதுக்கு அந்த இவரு வயதானவர் சொல்றாரு, "இந்த குளிர்காலம் மட்டும் இல்லைங்க. எல்லா குளிர்காலத்திலயும் நான் இந்த மெல்லிய போர்வைய தான் பயன்படுத்துறேன். இது எனக்கு பழக்கமாகி விட்டது. எனக்கு வேற வாங்குவதற்கு வாய்ப்பில்ல. வசதி வாய்ப்புலாம் என்கிட்ட இல்ல. அதனால நான் இந்த மெல்லிய போர்வை இதிலேயே நான் பழகிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் ராஜா என்ன சொல்றாரு, அத பார்த்துட்டு, "நான் வந்து உடனடியா உங்களுக்கு ஒரு நல்ல போர்வையா கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு அரண்மனைக்குள்ள போயிட்டாரு. அரண்மனைக்குள்ள போன அப்புறம் அரண்மனைக்குள்ள ராஜாக்கு அங்க பல பிரச்சனைகள். அங்க நெறைய பிரச்சனைகள தீர்க்க வேண்டியிருக்கு. பல வேலைகள் இதெல்லாம் இருந்ததுல அவரு என்ன பண்றாரு, இந்த வயதானவருக்கு போர்வை தர்றேன்னு சொன்னதையே மறந்துருறாரு. இந்த வயதானவர் மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்கிறார். அரசர் தனக்கு ஒரு விலை உயர்ந்த, மதிப்பான, மிகவும் வெகுமதி வாய்ந்த போர்வைய தரப்போறாரு. அதுல நான் இந்த குளிர நான் இன்னும் இலகுவா தாங்கிக் கொள்வேன். அப்படின்னு ஆசைகளையும், எதிர்பார்ப்புகளையும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா போர்வை வரவே இல்ல. ராத்திரியும் ஆயிடுச்சு. போர்வை வரவே இல்ல. மறுநாள் காலையில பார்த்தா, அந்த வீதியில காவலர்கள் நடந்து போறாங்க. அங்க ஒரு வயதானவர் இறந்து கிடக்குறாரு. அது போய் பக்கத்துல போய் பார்க்குறாங்க. அவரு பக்கத்துல ஒரு கடிதத்துல ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு அந்த வயதானவர். அந்த குறிப்புல என்ன இருக்கு சொல்லிட்டு அவங்க வந்து படிக்கிறாங்க. என்ன இருந்து தெரியுமா? அந்த வயதானவர் எழுதியிருந்தாரு, "இத்தனை காலமும் இந்த மெல்லிய போர்வை காத்தது. இந்த குளிர்காலத்திலும் பயன்படுத்தி அதை நான் தாங்கிக் கொண்டேன். நேற்று அரசர் ஒரு நல்ல போர்வை தருவதாக சொன்ன விஷயம் எனக்குள் அதிகமாக எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டது. அதுவே என் உயிர் பிரிவதற்கும் காரணமாகி விட்டது" என்று குறிப்பில் எழுதியுள்ளார். இத படிச்ச உடனே அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு அந்த இயற்கையாகவே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆற்றல்களும், திறமைகளும் உள்ள இருக்கு. இத நாம என்ன பண்ணுதோம், மற்றவர்கள்ட்ட எதிர்பார்ப்பு வைக்கும்போது, அந்த இடத்துல நம்ம பலவீனமா ஆயிருப்போம். எப்படி? அந்த மெல்லிய போர்வையிலே அவர் அந்த குளுர தாங்கிட்டு இருந்தாரு அந்த வயதானவர். ஆனா இன்னொரு எதிர்பார்ப்ப வச்ச உடனே அவர் அந்த இடத்துல பலவீனமாயிட்டார். இல்லைங்களா? இந்த மாரிதான் நாம் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒண்ணொண்ணு எதிர்பார்த்து, எதிர்பார்த்து ஏமாறுறோம். நமக்குள்ள ஆற்றலும் இருக்கு, திறமைகளும் இருக்கிறது. இது போல எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் நடக்கிற போது, நமக்குள் இருக்கிற அபாரமான ஆற்றல் வெளிப்படும். நமக்கே அது ஆச்சரியமா இருக்கும். எப்போதும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பதால் நாம் ரொம்ப பலவீனம் அடைகிறோம். எதிர்பார்ப்புகள் குறையும் போது ஏமாற்றங்கள் குறையும். இப்போ நம்ம வந்து நெனச்சிருப்போம், நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறது நமக்கு ஒரு பதவி உயர்வு வருது அப்படின்னு சொல்லி அந்த பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருப்போம். ஆனா நம்ம அதுக்கு பதிலாக நமக்கு என்ன படும், இடமாற்றம் வந்துரும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போங்க அப்படின்னு. நாம அத வந்து நினைக்க மாட்டோம். இடமாற்றம் நமக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப கவலை. ஐயோ! நம்ம வந்து பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்குங்கிற ஆசையில இருந்தோமே, எதிர்பார்ப்புல இருந்தோமே, அது கிடைக்கலையே! இப்படி நம்மள இடமாற்றம் செஞ்சுட்டாங்களே! அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவோம், வேதனை அந்த இத பத்தி நினைக்க மாட்டோம். ஏன் வந்தது? எதுக்குன்னு. ஆனா உண்மையிலே என்னன்னா, இயற்கை நமக்கு இன்னொரு இடத்துக்கு மாற்றம் தந்து, அங்க நம்மளுடைய வாழ்வை ஏதோ ஒரு வகையில நம்மள உயர்த்தும். அதுக்காக தான் நமக்கு ஒரு இடமாற்றம் குடுக்கு அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வரம்
வர்றதில்ல. அந்த இடத்துல நம்ம கவலை எதிர்பார்த்து ஏமாந்து கவலை தான் படுறோம். அதே மாரி நம்ம ஒரு கார்ல போய்க்கிட்டு இருக்கோம். கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிருது. பிரேக் டவுன் ஆன உடனே என்ன பண்ண எது சரியா இருக்கோ, நம்ம அந்த சமயத்துல ஒரு பஸ்லயோ அல்லது ஒரு ட்ரெயின்லயோ தான் பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். அந்த நம்மளுக்கு அப்போ வந்து கார்ல போயிட்டுருக்கோமே, நம்ம போற எப்படி ஜாலியா போலாம் அப்படிங்கிற பயங்கர எதிர்பார்ப்போட போயிட்டுருக்கோம். இப்படி கார் பிரேக் டவுன் ஆனோனே ஒரு கோபம், ஒரு எரிச்சல் எதுவும் வரும். அதுவும் கணவன் மனைவியா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேண்டாம் அந்த இடத்துல. அவ்வளவு ரகல வரும் இல்லைங்களா? அப்போ அந்த ட்ரெயின்ல போறதுக்கு நமக்கு பிடிக்காது. அதுல போறதுக்கு அது. ஆனா, உண்மையிலுமே அந்த இயற்கை நம்ம ட்ரெயின்லயோ, நம்ம பஸ்லயோ நம்ம போறோம்னா, அங்க நமக்கு ஒரு நட்பு கிடைக்கும். ஒரு நண்பர் கிடைப்பார். பேசிக்கிட்டே போலாம். நமக்கு அந்த பயணம் வந்து இனிமையாக தான் இருக்கும். ஆனா, நாம வந்து அத எடுத்துக்கிறது இல்ல. மிகவும் ரொம்ப கஷ்டமா தான் அத எடுத்துக்குவோம். ஐயோ! கவலைப்பட்டு பட்டு இப்படி போணுமே, இப்படி வரணுமே அப்படின்னு. அதான் நான் முதல்ல சொன்ன மாரி கணவன் மனைவியா இருந்தாங்கன்னா, அது ஒரே போர்க்களம் தான். இந்த கார முன்னமே பார்த்து வச்சிருக்க மாட்டீங்களா? அத முதல்லயே சர்வீஸ் பண்ணி வைக்க மாட்டேதா? இந்த ஆள் கூட வந்தாலே இதே தொந்தரவு. எதையுமே செய்ய மாட்டாரு. இப்படித்தான் பண்ணுவாரு. அப்படி சொல்லி அந்த பயணம் பூரா திட்டி, 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 திட்டியே போய் சேர்ந்துரும். இப்படிதான் நம்ம பெரும்பாலும் பேர் எதிர்பார்ப்ப வச்சுக்கிட்டு, அது வந்து சண்டையில போய் முடியுது. முக்கியமா குடும்பத்துல எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லார் வீட்டிலயும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒண்ணு நமக்கு நடந்தா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா, இப்ப வேணா அந்த மணவளக்கலையில வந்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கலாம். ஆனா மணவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தோம் அப்படி பார்த்தோன்னா, நெறைய விஷயம் நமக்கே அத நெனச்சு பார்த்தோம்னா, ச்சே இப்படியெல்லாம் இருந்தோமா? இப்படியெல்லாம் எதிர்பார்த்திருக்கோமா? அப்படின்னு கூட தோணும். குடும்பத்துல முக்கியமா குடும்பத்துல தான் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதுவும் கணவன் மனைவியிடையே எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்கும். மனைவி வந்து நான் அவர் மேல எவ்வளவு அதிகமா அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? அவருக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் செய்றேன். அவருக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்றேன். அவருக்கு கொஞ்சம் கூட என் மேல அன்பே இல்ல. நான் அப்படின்னு சொல்லி அன்பு எதிர்பார்க்கிறது அவர்ட்ட. ஆனா அவங்க கிட்ட அன்பு இருக்கும். அத அவங்க வெளிக்காட்டாம இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க செய்யாம இருப்பாங்க. இவ அத புரிஞ்சுக்காம நான் ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பு வச்சு, அந்த இடத்துல நம்ம தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத கவலை அது வந்து அடைஞ்சிடுறோம். அதே மாரி தான் சொல்லுவாங்க. என்ன எதிர்பார்ப்பு எந்த இடத்துல சமைக்கிற விஷயத்துல வரும். சமையல் பண்ணு நமக்கே சமைக்கும்போது தெரியும். இந்த சமையல் எப்படி இருக்கு? இந்த உணவு எப்படி இருக்கும்? டேஸ்ட்டா இருக்குமா? இல்லைன்னா ருசியா இருக்குதா? இல்லைன்னா உப்பு குறையவா? கூடவா? செய்யும்போதே நமக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து சொல்லணும். என்ன சொல்லணும்? "இன்னைக்கு உன் சமையல் ரொம்ப சூப்பர். நல்லா இருக்கு." அப்படியே டெய்லி பாராட்டணும்னு நெனைக்கணும். டெய்லி பாராட்டிட்டு இருந்தாலும் நல்லாவே இருக்காது. அ ஆனா, அவங்க பாராட்டணும் அப்படின்னு நெனைப்பேன். ஏதோ ஒண்ணு சொல்லணும்ங்கிறத அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்போம். ஆனா, அவங்க அத எதிர்பார்ப்பு அங்க என்னன்னா, அந்த கணவருக்கு வந்து வெளியிலேருந்து வருவாரு. ஒண்ணு வெயில்ல தாக்கத்துல ஏதோ ஒண்ணுனால இருப்பாரு, கோவத்துல இருப்பாரு. இல்லைன்னா ஆபீஸ்ல ஏதாவது மேல் அதிகாரிட்ட ஏதாவது திட்டு வாங்கிட்டு வந்திருப்பார். அவருடைய சூழ்நிலை, அவருடைய மனநிலை எல்லாம் வந்து வேற மாரி இருக்குமா? இல்லைன்னா பயங்கர பசியில வந்திருப்பாரு அந்த இதுல. அவர் பாட்டு அந்த நேரத்துல தான் அவங்க அத கேட்பாங்க. அவரு ஏதாவது ஒரு பதில சொல்லுவாரு. 2 பேருக்கிடமே அங்க சண்டை, பிணக்கு வந்துருது. இதற்கு பதிலா நம்ம எல்லாருக்குமே செய்யற கடமைகள நம்ம செய்வோம். பிள்ளைங்களுக்கும் சரி, வீட்ல உள்ளவங்களுக்கும் சரி, செய்ய வேண்டிய கடமைகள நம்ம நிறைவா செஞ்சு வச்சோம்னா, தானாகவே கிடைக்கும் நமக்கு வெகுமதிகளும், பாராட்டுகளும் தானாவே கிடைக்கும். ஆனா, அத நம்ம யாரும் வந்து அத நினைக்கிறதே இல்ல. எதிர்பார்த்து ஏமாந்துகிட்டு தான் இருக்கோம். குழந்தைகள் விஷயத்திலயும் அப்படிதான். குழந்தைகளுக்கு அதுவும் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு நெறைய எதிர்பார்ப்ப வந்து நம்ம குடுத்துடுறோம். சின்ன குழந்தையில இருந்தே எதிர்பார்ப்ப குடுத்து, "நீ அப்படி படி, நீ நல்லா படிச்சேன்னா, நீ இவதான் ஐஏஎஸ் ஆவ. நீ நல்லா இத படிச்சேன்னா, அ இதா டாக்டர் ஆவ." அப்படியே சொல்லி, 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 சொல்லி அவங்கள வளர்த்து, வளர்த்து எதிர்பார்ப்ப அதிகமா ஆக்கி, ஆக்கி வச்சுடுறோம் நம்ம. அது அவங்களுக்கு என்ன இருக்கோ, அந்த குழந்தைக்கு என்ன முடியுமோ, அவங்களுக்குள்ள என்ன ஆற்றல், என்ன திறமை இருக்குதோ, அவங்களுடைய கர்ம, வினை எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு என்ன அதுதான் வரும், வெளிப்படும். ஆனா நாம வந்து அதிகமா அத திணிப்போம். ஆனா மகரிஷி அதான் சொல்லுவாங்க, ஆசைப்படலாம். குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல ஆளா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு நம்ம வந்து ஒத்தும் உதவியுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. எப்படின்னா, நம்ம அவங்களுக்கு ஒரு டியூஷன் வைக்கலாம். இல்ல நாமளே பக்கத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு அந்த பாடத்த சொல்லிக் குடுக்கலாம்.
நம்ம என்னென்ன உதவி அவங்களுக்கு செய்ய முடியுமோ நம்மளால செய்யலாமே தவிர, அவங்க மேல அதிகமா நம்மளுக்கு அது திருப்தியா இருக்கும். ஓ! நம்ம சொல்லிக் குடுத்த விதத்துல இப்படின்னு. ஆனா அவன் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்களால எவ்வளவு முடியும், பரீட்சை எழுதும்போது அதாவது இங்க நல்லா படிச்சிருப்பாங்க. பரீட்சை எழுதும்போது சிலருக்கு அந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர பார்த்தோனே எல்லாம் மறந்துட்டு, நம்மளே இதுவரைக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லி, அது 60 மார்க் தான் எடுத்தோம். இவங்க 90 மார்க் எய்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. எதிர்பார்ப்பு. இவனுக்கு இந்த சப்ஜெக்ட்ல 90 மார்க் கிடைச்சிரும் அப்படின்னு. ஆனா அவன் 60 மார்க் எடுத்துட்டு வருவான். அந்த இடத்துல ஏன் இந்த கேள்விய விட்ட? ஏன் இத பண்ண? அந்த இடத்துல பிரச்சனை, சண்டைகள். குழந்தைகளுக்கு ரொம்ப நம்ம அந்த எதிர்பார்த்து திணிக்கிறதுனால அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாறாங்க. இப்ப ஃபுல்லா நடக்கிறது அதுதான். அது அத படி, இத படி, அத செய், இத செய் சொல்லி சொல்லி மன அழுத்தத்துக்கு ஆளாகுறதுனால, அவங்க சமுதாயத்துல எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சு அத தாங்க முடியாம சின்ன வயசுலயே சூசைட் பண்ற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படிதான் இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலயும் அப்படிதான் இருக்கு. உறவுகள்னு எடுத்துக்கோங்களேன். உறவுகள் விஷயம் நம்ம குடும்பத்துல உறவுகள்னா நம்ம கூட பிறந்தவங்க, அக்கா, தங்கச்சி உடல். அதுலயும் 4 அக்காவுக்கு ஒரு அண்ணனாவோ, ஒரு தம்பியாவோ ஒரு பையன் மாட்டிக்கிட்டானா, அவன் நிலைமைய மாரி வேற எதுவும் கிடையாது. அது தாய்மாமா சீர் நீ செய்ய சொல்லி மாத்தி மாத்தி சீர் செய்ய வைப்பாங்க. அவரால அந்த தாய்மாமனுக்கு அவனோட குடும்பம் இருக்குது. அவருடைய வருமானம் என்ன? அவரால எவ்வளவு செய்ய முடியுமோ, அவ்வளவுதான் அவரால செய்ய முடியும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்ல இருந்து எப்படி சீர் வருது பாருங்க. என் தாய்மாமன், எங்க அண்ணன் எப்படி கொண்டு வர பாருங்க. யாருமே குடுக்காது. எப்படின்னு பெருமைக்காகவும் எதிர்பார்ப்ப வச்சு அவர கட்டாயத்துல கொண்டு தள்ளிருவாங்க. அவர் வெளி இடத்துல போய் கடன் வாங்கி செய்யற மாரி இருக்கும். அவர் அந்த கடனையே தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த கடன நம்ம எப்படி அடைக்க போறோம்? இந்த மாசம் இத எப்படி செய்வோம்? இந்த மாசம் செலவு எப்படி பண்ணலாம்? குழந்தைகளுக்கு எப்படி பணம் கட்டலாம்? இது கவலையில அப்படிதான் இருப்பாரே தவிர, அந்த ஃபங்ஷன்ல அவரு சந்தோஷமாவும், நிம்மதியாவோ இருக்க முடியாது. ஆனா அத யாருமே சிந்திக்கிறது இல்ல. இது செய்யறது நம்ம ஒரு ஃபங்ஷன் வைக்கிறோம் வீட்ல அப்படின்னா, "அண்ணா வாங்க, எல்லாரும் வாங்க. கூட இருந்து ஜாலியா சந்தோஷமா இருப்போம். நீ இதுதான் செய்யணும் இல்ல. உன்னால என்ன முடியுதோ அத செய். இல்லன்னா செய்யவே வேண்டான்னே. பரவால்ல சும்மா இரு. நீ எதுக்காக அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த அண்ணனும் சரி, அந்த குடும்பமும் சரி மிக்க மகிழ்ச்சியாவும் இருப்பாங்க, சந்தோஷமாவும் இருப்பாங்க. ஆனா நம்ம அத வைக்கிறதில்ல. அவங்க கிட்ட எதிர்பார்ப்ப தான் நம்ம வச்சு, அவங்கள ரொம்ப ஒரு கஷ்டத்துக்கு ஆளாக்குறோம். நெறைய இது அப்படிதான் நடக்குதுங்க. இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் ஏமாத்து. அதே மாரி நண்பர்கள் வட்டத்துல இப்ப நம்ம 2, 3 பேர் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறோம். தடவ போகும்போது அவங்க நல்லா "வாங்க, வாங்க உட்காருங்க" அப்படி சொல்லி அப்படியே நம்ம போன உடனே நமக்கு காஃபி குடுப்பாங்க. எங்க வீட்ல இன்னைக்கு சாப்பிட்டு தான் போணும். நல்லா கவனிச்சிருப்பாங்க. எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதே சந்தோஷம், அதே மகிழ்ச்சியோட நம்மளும் வந்திருப்போம். அடுத்து அதே எதிர்பார்ப்போட ஒரு 5, 6 மாசம் கழிச்சு, "ஏய் அவங்க வீட்டுக்கு போலாமா? அன்னைக்கு எப்படி கவனிச்சாங்க நம்மள?" அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நாம அங்க போவோம். ஆனா, அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்க வீட்ல என்னத ஒரு கவலையோ, கஷ்டமோ, இல்ல உடல்நலம் சரியில்லாம இருக்கும்போதோ, நம்மள கவனிக்க முடியாது. வாங்க, உட்காருங்க. அ சா ஏதாவது சாப்பிடுறீங்க? சரிங்க." அப்படின்னு ஒரு தண்ணியோட குடுத்து அனுப்பிட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்துரும் கோபம். உடனே வீட்டுக்கு வந்த உடனே சொல்லுவாங்க, "ச்சே! அன்னைக்கு பாரு எப்படி செஞ்சா? இன்னைக்கு பாரு இப்படி ஏமாத்திட்டாளே! ஒரு காப்பி கூட போட்டு தர முடியல அவளுக்கு. ஒரு பால் காப்பி கூட போட முடியாதா? இப்படியா இருப்பா மனுஷி?" அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி நம்ம பேசுவோம். ஆனா நம்ம நினைக்கிறது இல்ல. அவங்க பாவம். அவளுக்கு என்ன உடம்பு சரியில்ல. அன்னைக்கு எப்படிலாம் பண்ணால்ல. ச்சே! இன்னைக்கு அவளுக்கு என்ன உடம்பு சொல்லியிருந்தா நான் அவளுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம். அப்படிங்கிற நினைப்பு நமக்கு எப்ப வருதா? வர்றதில்ல. எதிர்பார்ப்ப வச்சுட்டோம்னா, அதெல்லாம் வரவே வர்றதில்ல. இப்படிதான் குடும்பங்கள்ல அதிக எதிர்பார்ப்புகள். இத நான் எதிர்பார்ப்புகள் இல்லாத கடமையா செஞ்சோம்னா ஏமாற்றமே இருக்காது. இதுக்கு தான் மகரிஷி சொல்றாங்க. கர்ம யோகத்துல ம சொல்றாங்க கர்ம யோகம்னா என்ன? கர்மம் என்றால் செயல். யோகம் என்றால் அறவாழ்வு. கர்ம யோகம் என்பது விளைவை தெரிந்து கொண்டு, வினைகளை முறைப்படுத்திக் கொண்டு, அறநெறியோடு வாழக்கூடிய ஒரு தவ வாழ்வு. இந்த கடமை அறத்துல 2 முக்கியமான தத்துவங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. ஒன்று நன்றி உணர்வு, இன்னொன்னு விளைவறிந்த விழிப்பு. நன்றி உணர்வு என்பது நமக்கு நலமான ஒன்றை செய்தவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கிட்டு, மறவாது இந்த காலம், வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கள நினைச்சு கொண்டு அத செய்றது தான் நன்றி உணர்வுன்னு சொல்றாங்க.
அது கடமை அறத்துல நன்றி உணர்வு மிகவும் முக்கியம். அடுத்து விளைவறிந்த விழிப்பு நிலை. விளைவறிந்த விழிப்பு நிலை என்பது எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றையும் எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றும் நமக்கு ஒரு விளைவை தருகிறது. வினையினால் விளை தெரியும் நமக்கு எண்ணம், சொல், செயல் செஞ்சா இந்த இது செஞ்சா நமக்கு என்ன விளைவு வரும்னு. அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கலாம். அந்த விளைவை நம்ம 6வது அறிவை கொண்டு எனக்கு என்ன வேண்டும், அப்படி வேண்டுவது இன்னதுதான் அப்படின்னு தெரிஞ்சு கொண்ட பிறகு அத எந்த செயல் மூலம் பெறுவது என்ற விளைவறிந்த விழிப்போடு அந்த செயலை முறையோடு, அளவோடு, காலத்தோடு ஆற்றி பெறணும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இந்த விளைவறிந்த விழிப்பு நிலை தற்போது மனிதனுக்கு ரொம்ப தேவை. உலகத்துல பல ஏமாற்றங்கள் உள்ளன. பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் பிறரை எதிர்பார்த்தல் தான். இந்த எதிர்பார்த்தல் எப்படிலாம் வரும் பாருங்க. தான் செய்ய வேண்டிய கடமையை உணராது இருத்தல், உணர்ந்தும் செய்யாது இருத்தல், பிறரை எதிர்பார்த்து அவர் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என தன் நன்மைக்காக எண்ணுதல். இந்த எதிர்பார்ப்புலயே எப்பொழுதும் ஏமாற்றம்தான் இருக்குமே தவிர எதிர்பார்த்த அளவிலே கிட்டாது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. எதிர்பார்த்தல்ல 4 பரிணாமங்கள் இருக்கு அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. என்னெல்லாம்னா ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நீட், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் டைம். அதாவது தேவை, அளவு, மதிப்பு, நேரம். இந்த 4 பரிணாமங்களும் சேர்ந்ததுதான் எதிர்பார்த்தல். இந்த 4 பரிணாமங்களோடு எதிர்பார்க்கும் அளவுக்கு கிட்டாத போது ஒரு வகையில ஏமாற்றம். எதிர்பார்த்து ஏங்கி வாழ்க்கையே வீணாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு செல்வந்தர் இருக்காரு, அவருக்கு ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம் வந்துருது. செல்வந்தருக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருது. என்ன பண்ணன்னு ரொம்ப என்ன பண்ணேன்னு தெரியல. கடன் தொல்லையில மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன செய்யனே தெரியல, மிகுந்த வருத்தத்துல இருக்காரு. அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காரு. சார், நீ உயிர் வாழவே முடியாது நம்ம அப்படிங்கிற நினைப்போடே வந்துகிட்டே இருக்கும்போது இருட்டல் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்து இடையில அப்படியே உட்காருதாரு. பக்கத்துல ஏதோ கல் இருக்கு. எடுத்து எடுத்து ஒன்னொன்னா எடுத்து எடுத்து குளத்துல போட்டுக்கிட்டே இருக்காரு. போட்டுக்கிட்டே இருந்தவருக்கு திடீர்னு பார்த்து கடைசியா ஒரு கல்லை எடுத்தாரு. அது மினுமினுன்னு இருக்கு. அது பார்த்தா அது என்ன கல்? வைரக்கல். அவர் ஐயோ, நம்ம வைரக்கல்லா எடுத்து அவ்வளத்தையும் குளத்துக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அந்த ஒரு கல்லே அவருடைய கடனையும் அவருடைய வாழ்க்கையும் மாற்றுறதுக்கு உதவுது. அந்த வைரக்கல் எப்படி வந்ததுன்னு கேக்குறீங்களா? திருடங்கள்லாம் திருடிட்டு அப்படியே போகும்போது அதுல இருந்து ஒரு பை விழுந்துருது அந்த குளத்துக்கரையில. அதுதான் அவர்கிட்ட இருக்குது. அவர் அதை எடுத்து போட்டிருக்கிறாரு. அதாவது நம்ம கிட்ட நிறைய ஆற்றல், இயற்கை நமக்கு நிறைய ஆற்றல்களை கொடுத்துருக்கு. ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு. இயற்கை எல்லா வளமும் நமக்கு கொடுத்துருக்கு. ஆனா நம்ம அந்த எல்லா வளத்தையும் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாகவும், சந்தோஷமாகவும், இன்முகமாகவும் வாழணுங்கிறது தெரியாம இந்த குளத்துல ஒவ்வொரு கல்லா போட்ட மாதிரி ஒன்னொன்னா போட்டு 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 விட்டுறோம். எப்படியோ அந்த ஒரு ஒரு வைரக்கல்லால அவர் வாழ்க்கை ஜொலிச்ச மாதிரி நமக்கு இந்த மனவள கலைங்கிற யோகா கிடைச்சிருக்கு. அது மூலம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம மகிழ்ச்சி நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தவம், உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி, அப்படி அகத்தாய்வு அப்படியெல்லாம் கொடுத்து நம்மளை நல்லா அப்படியே பண்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. அந்த வைரக்கல் மாதிரிதான் நமக்கு இந்த மனவளக்கலை கிடைச்சது. அழகா ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க மகரிஷி. அதுல சொல்லுவாங்க பாருங்க, குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகினில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம், உற்ற செல்வம் உடலுழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவியருள் தொண்டாற்றி மகிழ்வோம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? யாருமே குற்றவாளி பாவம் அப்படிலாம் உலகத்துல கிடையாது. யார்கிட்டையும் குறைகளும் நம்ம இப்ப காணக்கூடாது. அதெல்லாம் அந்த காலத்தோட சரி. கற்றிடுவோம் புதிய கல்வி. புதிய கல்விகள் எல்லாம் நல்லா கற்றுக்கொண்டு நல்லா நம்ம கருத்தை மேல் உயர்த்தணும். கடமைகளை சிந்தித்து செயலாற்றி, நம்மளுடைய கடமை என்னவோ அதெல்லாம் சிந்தித்து செயலாற்றி செய்யணும். உற்ற செல்வம் உடல் உழைப்பு.
நம்மளுடைய செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவைகளை கொண்டு உலகுக்கு உதவி தொண்டாற்றணும். நம்ம தொண்டு செய்யணும். சமுதாய தொண்டு அதுதான் சொல்றாங்க. மற்றவரை எதிர்பார்த்தல், யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், கையேந்தல் வேண்டாம். மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அது மாதிரி அதுல ஐவகை கடமைகளும் சொல்றாங்க. அந்த கடமைகள் ரொம்ப முக்கியம். ஐவகை கடமைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. தான் என்பது தனி மனிதன். அவன் அவனுடைய உடலை ஆரோக்கியமாகவும் நல்ல முறையிலும் அவன் பாதுகாத்துக்கிட்டாதான் அவன் சமுதாயத்துக்கு அவனுடைய அதிகாரம், செல்வம் எல்லாத்தையும் கொண்டு அவனுடைய உடல் நலம் எல்லாத்தையுமே கொண்டு அவனோட சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய முடியும். இதுல சுயநலம் எல்லாம் கிடையாது. சுயமா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா யாரையும் எதிர்பார்த்து கையேந்த வேண்டாம். அது கடமை செய்யணும். அடுத்து குடும்பம். குடும்பம்னா என்ன? குழந்தை, கணவன், மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பான்னு இருப்பாங்க. வயசானவங்களால குழந்தைகளுக்கு செய்ய முடியாது. அதுக்கு வீட்ல உள்ளவங்க தான் கணவன், மனைவி இவங்க அவங்க தான் அதை செய்யணும். முடியாதவங்களுக்கு கடமையை செய்யணும். குழந்தைகளை படிக்க வைக்கிறது, அவங்க வாழ்க்கையில நல்லா உயர்த்தி வர்றது, பெரியவங்களுக்கு வேண்டிய மருத்துவ செலவு என்ன, அவங்க சாப்பாடு என்ன, சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறோமே, அதே ஒரு கடமை தான் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி பார்த்துக்கணும். சுற்றத்துல உள்ள நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செஞ்சு நம்மளுடைய கடமை எதுவோ அது முக்கியமானது சமுதாயம். சமுதாயத்துல இருந்துதான் நிறைய நம்ம வாங்குறோம். எல்லாமே நம்ம வாங்குறோம். அப்போ அந்த சமுதாயத்துல நிறைய கடன் பட்டிருக்கோம். அந்த கடனை நம்ம திருப்பி செலுத்தணும். அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய தொண்டை கட்டாயம் செய்யணும். அதான் ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் உலகுக்கு தந்திடு அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அரிசி எங்க விளையுது, எப்படி வருது, யார் செய்யறா, என்ன ஏதோ ஒண்ணு நம்ம சமுதாயத்துல இருந்த எல்லா நன்மைகளும் பெறுதோம். அப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும். இந்த ஐவகை கடமைகள்ல நம்ம எதுவும் ஒன்றுக்கு ஒன்று ஒண்ணுக்கு ஒண்ணு இதா இல்லாம இடையூறு இல்லாம நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வள்ளுவரே சொல்லுறாரு, அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். அதாவது இது நம்ம செய்கிறோம் சொல்லிட்டு வெளி வாழ்க்கையில வேலையே செஞ்சுக்கிட்டு படுத்துக்கிடவும் கூடாது. உழைப்பு தொண்டு செய்யறேன் போய்கிட்டு உடலையும் கெடுத்துக்க கூடாது. உடலையும் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் ஒன்னோடு ஒண்ணு கெடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் நம்ம உழைப்பினால் உலகுக்கு நன்றி உணர்வோடும் வெளிவருந்த விளைப்பு நிலையோடு நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னலம் கருதாது செய்கின்ற கடமைதான் எனது நிஷ்காமிய கர்மம் என்று மகரிஷி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் செஞ்சா நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கிறது. அந்த மன நிறைவோடு நம்ம எல்லாத்தையும் செய்யணும். மன நிறைவுக்கு சொல்றாங்க. எதிர்பார்த்தல், ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பற்று ஓங்கும் எச்செயலும் மனவாழ்வு நுட்பத்தோடு ஆகும். எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பும் கூடும். எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மனநிறைவு உண்டாம். இனி நாம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம ஆற்றல் திறமை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு தொண்டாற்றி மகிழ்வோம். நல்ல மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வோம். மனநிறைவு இருந்தால் எதிர்பார்ப்பு இருக்காது. எதிர்பார்ப்புகள் குறையும். எதிர்பார்ப்புகள் குறைந்தா ஏமாற்றமும் குறைஞ்சிரும். வாழ்க வளமுடன். இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இருபால்மை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்புமா. இறைநிலை நமக்கு எல்லா ஆற்றலுமே நமக்கு அதிகமாவே நம்மளுக்கு தந்திருக்கு. அதை உணராம தான் நம்ம பிறர்கிட்ட எதிர்பார்த்து எல்லா விஷயத்துக்கும் ஏமாற்றம் அடைகிறோம். அதே மாதிரி பிள்ளைகள் அவங்க ஆற்றலுக்கு மேல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நம்ம அவங்கள ரொம்ப வற்புறுத்தும் போது, எதிர்பார்க்கும் போது தான் அவங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்க. அதனால நம்ம எப்போதுமே விளைவறிந்த விழிப்பு நிலையோட நடக்கணும். தொண்டும் செய்யணும். நம்ம ஐவகை கடமைகளை கடைபிடிக்கணும். அப்படி எல்லாவற்றையும் நம்ம மகரிஷியோட பயிற்சி செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கை மன நிறைவோடு மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. மிக சிறப்பு. மிகவும் சிறப்பாக உரை நிகழ்த்திய அம்மாவை வாழ்த்துவோம். பேராசிரியர் நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
பேராசிரியர் அருள்நிதி கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், காலை 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.